கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணத்திற்கு சிபிஐ விசாரணை கோரியும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை கண்டித்தும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் மைதானம் அருகே மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை பார்ப்போம். பகுதியிலே மட்டும் சாராய வேட்டை காவல்துறை நடத்திருக்கிறது. அந்த வடக்கு மண்டலத்தில் நடைபெற்ற சாராய வேட்டையிலே 891 கள்ளச்சாராய வியாபாரிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 4450க்கும் மேற்பட்ட கள்ளச்சாராயம் ஒழிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இது வடக்கு மண்டலத்தில் மட்டும் நடந்த ரெய்டில் 891 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 4450 லிட்டர் கள்ளச்சாராயம் ஒழிக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய நிகழ்வு! அப்ப இந்த நிகழ்வு நடைபெறவில்லை என்று சொன்னால் இந்த 891 பேரும் சாராயம் வித்துக்கிட்டே தான் இருந்திருப்பான். அந்த 4450 லிட்டர் சாராயமும் மக்களிடத்தில் போய் சேர்ந்திருக்கும். அப்ப அதன் மூலமாக எத்தனை மரணங்கள் நிகழ்ந்திருக்கும்! இன்னைக்கு 67 பேர் மரணம் அடைந்திருக்கிறார்கள். சிகிச்சையிலே 130க்கும் மேற்பட்டவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த 130 பேரும் இறைவனர்களால் எந்த விதமான உயிரிழப்பும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதை நாங்கள் வேண்டிக் கொண்டு, ஆனால் 130 பேரும் குணமாய் வந்தாலும் அவர்கள் நடைபெறமாக வாழ்வதற்கான ஒரு சூழ்நிலை தான் உருவாகும். அதில் 30க்கும் மேற்பட்டவர்கள் கண் பார்வை இழந்திருக்கிறார்கள். அதில் அதிகமாக பருகியவர்கள் கல்லீரல் பாதிக்கப்பட்டிருக்கும், நுரையீரல் பாதிக்கப்பட்டிருக்கும், கிட்னியும் பாதிக்கப்பட்டிருக்கும். இதனால் நடைபெறமாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை அந்த கள்ளக்குறிச்சி பகுதியிலே இந்த விடிய அரசாங்கம் நிகழ்த்தி இருக்கிறது. இதற்கு பதவியேற்று, இதுக்கு தார்மீக பதவியேற்று தார்மீகமாக இதை ஏற்றுக்கொண்டு உடனடியாக ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் என்று தான் எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் கேட்டுக்கொண்டிருக்கிறார். சிபிஐ விசாரணைக்கு நாங்கள் உத்தரவு போட்டுட்டோம். ஒரு நபர் கமிஷனுக்கு நாங்கள் உத்தரவு போட்டுட்டோம். இதெல்லாம் யாரை ஏமாற்றுகிற வேலை? சட்டமன்றத்திற்கு உள்ளே நுழைந்து எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த பிரச்சனையை விவாதிக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்கிற போது 25/3/2023 கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் உங்களிடத்தில் ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொடுத்திருக்கிறார். அதிலே எதிர்க்கட்சி தலைவரும் கையொப்பமிட்டிருக்கிறார். அப்ப எதிர்க்கட்சி தலைவர் கையொப்பமிட்ட ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் பிரிவு 55 கீழே உங்களிடத்தில் கொடுக்கிற போது அதன் மீது நீங்கள் உரிய நடவடிக்கை எடுத்திருந்தீர்கள் என்று சொன்னால் இந்த கள்ளச்சாராய மரணங்கள் நிகழ்ந்திருக்காது. அவர் அதில் குறிப்பிட்டு ஸ்பெசிபிக்கா சொல்றாரு, அங்கே கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்கிறது. அந்த கஞ்சா புழக்கத்தின் காரணமாக ஒரு கொலை நிகழ்ந்திருக்கிறது. உடனடியாக சட்டமன்றம் இதிலே கவனம் ஈர்த்து முதலமைச்சருடைய கவனத்தை ஈர்க்க வேண்டிய கட்டாயம் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையிலே எனக்கு இருக்கிறது. இதிலே கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மூலமாக இதில் விவாதம் நடத்த வேண்டும் என்று 1 வருஷம் 2 மாசத்துக்கு முன்னாடி கொடுக்கிறார். ஆனால் இன்று வரையிலே அதன் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காத ஒரு பொம்மை முதலமைச்சர், ஒரு சர்வாதிகார சபாநாயகர் இன்று தமிழகத்திலே ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. சபாநாயகர் என்ன சொல்லணும்? நடக்கக்கூடிய நிகழ்வின் அடிப்படையிலே முடிவை எடுக்க வேண்டும். சனிக்கிழமை சட்டமன்றம் நடக்கிறது. நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்களை வெளியேற்றி விடுகிறார்கள். வெளியேற்ற பிறகு சபாநாயகர் சொல்றாரு, திங்கட்கிழமையும் கேள்வி நேரம் தான் முதல்ல நாங்கள் எடுத்துப்போம், அதுக்கப்புறம் தான் 0 ஹவர். அப்ப ஏதாவது பிரச்சனை பண்ணா அன்னைக்கும் அவங்க மீது நடவடிக்கை எடுக்கப்படும். இது எப்படி? ஏன் ஆன்டிசிபேஷனா ஒரு சபாநாயகர் எப்படி பேச முடியும்? நாளை நடைபெறக்கூடிய நிகழ்வை உள்வாங்கிக் கொண்டு எப்படி ஒரு சபாநாயகர் பேச முடியும்? வெளியேற்றம் என்பது வேறு, வெளிநடப்பு என்பது வேறு. வெளிநடப்பு என்பது நாங்களாக முடிவு செய்து நாங்கள் வெளியேறி எத்தனை முறை வேண்டுமானாலும் அன்று நடக்கக்கூடிய அந்த நிகழ்வில் கலந்து கொள்ள முடியும். ஆனால் வெளியேற்றம் சபாநாயகரால் நிகழ்த்தப்பட்டது. வெளியேற்றிய பிறகு அன்று நாள் முழுவதும் அவை நடவடிக்கையில் நாங்கள் பங்கேற்க முடியாது. அதனால நீங்க வெளியேற்றிட்டீங்க. வெளியேற்றினதுக்கு பிறகு நாங்கள் வீட்டுக்கு வந்து பத்திரிகையாளர்களை எங்களுடைய புரட்சி தமிழர் எதிர்க்கட்சி தலைவர் சந்திச்சு முடிச்சு வீட்டுக்கு வந்தாச்சு. வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் நாடகம் நடத்துகிறீர்கள். அதுதான் திராவிட மாடல். என்ன? நாங்கள் வெளியேறதுக்கு பிறகு தைரியசாலி ஸ்டாலின் அவைக்கு வந்து அவர்களை மீண்டும் நீங்க கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றாரு. முதலமைச்சருடைய வேண்டுகோளுக்கு இணங்க நீங்கள் பிறப்பித்த அந்த உத்தரவை சபாநாயகர் திரும்ப பெற்றுக்கொண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் மீண்டும் அவைக்கு வரலாம் என்று சொல்றாரு. யாருக்கு உங்களுக்கு அந்த அதிகாரம் கொடுத்தது? சட்டப்பேரவை விதி உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறது. நீங்கள் போட்ட உத்தரவை, நீங்கள் திரும்ப பெறக்கூடிய உத்தரவை சட்டமன்ற பேரவை விதி உங்களுக்கு கொடுத்திருக்கிறது. அதன் அடிப்படையில் நீங்கள் வெளியேற்றிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை நீங்க திரும்பவும் கூப்பிடுறீங்க. அதே விதியின் அடிப்படையிலே தான் எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் உங்களிடத்தில் கோரிக்கை வைத்திருக்கிறார். கேள்வி நேரம் பிரதானமானதல்ல. மரணம் அடைந்திருக்கிற உயிர் தான் நமக்கு பிரதானம். இந்த நிகழ்வு தான் நமக்கு பிரதானம். தமிழகத்தினுடைய மக்களுடைய உயிர் தான் நமக்கு பிரதானம் என்று சொல்லி கேள்வி நேரத்தை முழுவதுமாக ஒத்திவையுங்கள், இந்த விடயத்தை நாம் விவாதிக்க வேண்டும் என்று கேட்கிற போது அதற்கு முடியாது என்று சபாநாயகர் சொல்றார். இதுதான் திராவிட மாடல். இது என்ன? செய்திகள் மூலமாக மக்களிடத்தில் பரப்பப்படக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், நாங்கள் விவாதிப்பதற்கு தயாராக இருக்கிறோம். வெளியேற்றிய பிறகும் அவர்களை மீண்டும் சட்டமன்றத்திற்கு நாங்கள் அழைத்தோம். ஆனால் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் வருவதற்கு தயாராக இல்லை என்று சொல்கிறார்கள். ஒத்திவைப்பு தீர்மானத்தை கொண்டு வந்து கேள்வி நேரத்தை முழுவதுமாக ஒத்திவையுங்கள், இந்த விவாதத்தை, இந்த விஷயத்தை முதன்முறையாக விவாதிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். அதானே? உங்களின் மணியிலே கனமில்லை என்று சொன்னால் உங்களுக்கு எதற்கு பயம்?
சிபிசிஐடி விசாரணை மரக்காணம் நடந்த கள்ளச்சாராய விஷமரணங்களுக்கு சிபிசிஐடி விசாரணை நடத்திருக்கிறீர்கள், உத்தரவிட்டிருக்கிறீர்கள். இன்று வரையிலே அதனுடைய நிலை என்ன? குற்றப்பத்திரிகை கூட 1 வருடம் 3 மாதங்களாக கடந்திருக்கிறது. குற்றப்பத்திரிகை கூட தாக்கல் செய்யப்படாத ஒரு வழக்காகத்தான் அது நிலுவையில் இருக்கிறது. இது இரு மாநிலங்களுக்கு இடையே நடைபெற்றிருக்கிற ஒரு பிரச்சனை. முதலமைச்சர் சட்டமன்றத்தில் சொல்கிறார், மெத்தில் ஆல்கஹால் பாண்டிச்சேரியில் இருந்து கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். அப்ப தமிழ்நாட்டிற்கும் பாண்டிச்சேரிக்கும் 2 மாநிலங்களுக்கும் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அப்ப இந்த 2 மாநிலங்களுக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனையை எப்படி ஒரு சிபிசிஐடி அதிகாரிகள் விசாரிக்க முடியும்? அப்ப மத்திய புலனாய்வுத்துறை தான் இதை விசாரித்து இதை தீர்க்கமான முடிவை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் மத்திய புலனாய்வுத்துறை விசாரணை தான் இதுக்கு பிரதானமாக இருக்க முடியும். 25 ஆண்டு காலமாக அந்த கண்ணுக்குட்டி என்று வைக்கிறார். இந்த கண்ணுக்குட்டி என்ற ஒரு நபர் 25 ஆண்டு காலமாக கள்ளச்சாராய விற்பனை செய்து கொண்டிருக்கிறார். மத்திய புலனாய்வுத்துறை இதில் விசாரணையில் ஈடுபடுகிற போது கண்ணுக்குட்டி, பன்னுக்குட்டி, கழுதுக்குட்டி, நிறைய குட்டி வரும். அதில் அத்தனை குட்டிகள் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறது. அவர் அனைவரையும் கைது செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் மத்திய புலனாய்வுத்துறை விசாரணை மட்டுமே இதற்கு தீர்மானமாக இருக்க முடியும். அதைத்தான் எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவரும் சட்டமன்ற உறுப்பினரும் உங்களிடத்தில் தொடர்ந்து வலியுறுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய கேள்வி கணைகளை எதிர்கொள்ள திராணி இல்லாத பொம்மை முதலமைச்சர் அவர்களை வெளியேற்றி விட்டு ஒரு படத்தில் சொல்ற மாதிரி, யாருமே இல்லாத கடையில யாருக்கு பாட்டி யாத்திரை, உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவு இல்லையா அப்படின்னு ஒரு படத்தில் கேட்பாங்க. அதுபோல பிரதானமாக இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை வெளியேற்றி விட்டு நீங்கள் சட்டமன்றத்தை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் இல்லாத போது நீங்கள் அவை குறிப்பில் ஏற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். இல்லாத ஒரு கருத்தை சிபிஐ வழக்கை நாங்கள் வேண்டாம் என்று சொல்லி நாங்கள் பயந்து விட்டோம் என்ற ஒரு கருத்தை புரட்சி தமிழர் எடப்பாடியார் மீது முதலமைச்சர் வைக்கிறார். இது சாதாரணமாக விட முடியாது. உங்களை அண்ணனுடைய அனுமதியை பெற்று அதற்கு அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கை நிச்சயமாக இருக்கும். முடிந்த ஒரு வழக்கு, நடைபெறாத ஒரு சம்பவத்தை சட்டமன்றத்திலே பேசி அதை அவை குறிப்பில் ஏற்றி இருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள் நேற்றைய முன்தினம். இது நிச்சயமாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று. இதுதான் புறவாசல் வழியாக ஆட்சி கட்டிலில் அமர்ந்த திராவிட முன்னேற்ற கழகம் எப்போதும் செய்கிற வேலை இதுதான். நான் கருணாநிதியின் மகன், எங்களுக்கு எந்த விதமான டவுட்டும் கிடையாது. அதுல நீங்கள் எதில் கருணாநிதி மகன் என்று சொன்னால் கள்ளச்சாராய மரணத்தில் நீங்கள் கருணாநிதி மகன், சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டில் நீங்கள் கருணாநிதி மகன், பொய் சொல்வதிலே கருணாநிதியின் மகன், கள்ளத்தனமாக ஓட்டுக்களை பெறுவதிலே கருணாநிதியின் மகன், சொல்வது ஒன்று செய்வதுமா என்று இருப்பதிலே நீங்கள் கருணாநிதியின் மகன். இதுல தான் நீங்க கருணாநிதியின் மகன். எங்களுக்கு எந்த டவுட்டும் கிடையாது. நீங்க கருணாநிதி மகன்றதுல உனக்கு என்ன டவுட்னா எனக்கு தெரியல. ஏன் திரும்ப திரும்ப அதை சொல்றேன்னு எனக்கு பெரிய டவுட்டா இருக்குது. அதுலதான் அன்பிற்குரியவர்களே, மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திலே 2026ஆம் ஆண்டு புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையிலே மீண்டும் ஆட்சி கட்டிலே வரும். அதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முடிவுரை எழுதக்கூடிய ஆண்டு. எப்போதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டிலே வருகிறதோ அப்போதெல்லாம் தமிழக மக்கள் அவர்களை விரும்பி வாக்களித்து ஆட்சி கட்டிலே அமர்த்தியதே கிடையாது. என்றைக்கெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஒரு சிறு பிளவு ஏற்படுகிறதோ அந்த பிளவை பயன்படுத்தி புறவாசல் வழியாக ஆட்சி கட்டிலே தொடர்ந்து ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். 89 பாருங்க, 96 பாருங்க, 2011 பாருங்க, 2021 இது போல திராவிட முன்னேற்ற கழகம் எப்போதெல்லாம் ஆட்சிக்கு வருகிறதோ அப்போதெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு சிலவு, ஒரு சின்ன பிளவு, ஒரு சின்ன சச்சரவு இருக்கும். அதை பயன்படுத்தி புறவாசல் வழியாக தொடர்ந்து ஆட்சி கட்டிலில் அமர்ந்து கொண்டிருக்கிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். மாறாக மக்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி கட்டிலே வர வேண்டும் என்று விரும்பி வாக்களித்து தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி கட்டிலே அமர்த்தி இருக்கிறார்கள். இந்த சபாநாயகரை போல வேற எந்த மாநிலத்திலும் பார்க்க முடியாது. ஒரு தான் தோன்றித்தனமாக எதிர்க்கட்சிக்கு உறுப்பினர்கிட்ட தான் அப்படி இருக்கிறார் பார்த்தா, நேத்து அந்த மினிஸ்டர் கிட்டே திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அமைச்சர்கிட்டே அப்படிதான் பேசுறாரு. போதும் நிறுத்துங்க, சும்மா தேவையில்லாம பேசாதீங்க. ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்வதற்கான முயற்சி எடுக்கிறார்கள் என்று சொன்னார், அவர்களை சமாதானப்படுத்தி அவை நடவடிக்கையிலே நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். நீங்கள் வெளிநடப்பு செய்யக்கூடாது, அது நல்லா இருக்காது, உங்களுக்கு என்ன பிரச்சனை என்கிட்ட சொல்லுங்க, நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சபாநாயகரை தான் இதுவரையிலே தமிழக சட்டமன்றம் கண்டிருக்கிறது. மாறாக இந்த சபாநாயகர் ஏதாவது ஒன்று பேச ஆரம்பிச்சோன்னே நீங்க வெளிநடப்பு தானே பண்ண போறீங்க, கிளம்புங்க. இப்படி ஒரு தான் தோன்றித்தனமாக, ஒரு நையாண்டித்தனமாக பேசக்கூடிய ஒரு சபாநாயகர் தமிழகத்திலே பெற்றிருப்பது இந்த சட்டமன்றத்திற்கு மிகப்பெரிய கேடு. எனவே இந்த சபாநாயகர் உடனடியாக திரும்ப பெறப்பட வேண்டும். தமிழகத்திலே குட்கா பொருட்கள் மிகப்பெரிய அளவில் இருக்கிறது என்ற காரணத்திற்காக இல்லாத ஒரு பொய்யை சொல்லி அன்றைக்கு சட்டமன்றத்தை 60 ஆண்டு கால பாரம்பரியமிக்க அந்த சட்டமன்றத்தினுடைய மாண்பை கெடுத்து தடை செய்யப்பட்ட பொருட்களை சட்டமன்றத்திற்குள் கொண்டு வந்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம். மாறாக இன்னைக்கு 4450 லிட்டர் கள்ளச்சாராயம் அழிக்கப்பட்டிருக்கிறது காவல்துறையா, அதுல ஒரு 20 லிட்டர் எங்களுக்கு கிடைக்காதா? நாங்கள் கொண்டு வர முடியாதா? சட்டமன்றத்திற்குள்ளாக தமிழ்நாட்டிலே கள்ளச்சாராயம் ஆறாக ஓடுகிறது என்று சொல்லி சட்டமன்ற உறுப்பினர்கள் கள்ளச்சாராயத்தை கொண்டு வர முடியாதா? நாங்கள் செய்ய மாட்டோம். ஏனென்று சொன்னால் நாங்கள் படித்த பள்ளிக்கூடம் அப்படி ஒழுக்கமான பள்ளிக்கூடம், நீங்க படிச்ச பள்ளிக்கூடம் அப்படி கிடையாது.
தடை செய்யப்பட்ட பொருட்களை நீங்கள் சட்டமன்றத்திற்கு கொண்டு வந்தீர்கள். அதே விடயத்தை எங்களாலும் செய்ய முடியும். ஆனால் நாங்கள் செய்ய மாட்டோம். காரணம், மக்களின் மீது அபிமானம் உள்ளவர்கள் நாங்கள். எனவே அன்பிற்குரியவர்களே, இந்த ஆட்சி உடனடியாக முடிவுரை எழுதப்பட வேண்டிய ஆட்சி. இந்த முதலமைச்சர் உடனடியாக வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டிய முதலமைச்சர். 2 தினங்களுக்கு முன்பாக சட்டமன்றத்திலிருந்து வெளியேற்றப்படுகிறோம். மாண்புமிகு ஆளுநரை சந்திக்கிறோம். ஆளுநரை சந்தித்து மனு கொடுக்கிறோம். அந்த நிகழ்ச்சியை விவாத பொருளாக எடுக்காமல் பாராளுமன்றத்தினுடைய சபாநாயகர் தான் விவாத பொருள். எப்படி இருக்கு பாருங்க. இன்றைக்கு ஊடகத்தினுடைய அறம் கவர்னரை சந்தித்திருக்கிறார். புரட்சி தமிழ் எடப்பாடியார், தமிழகத்தினுடைய பிரதான எதிர்க்கட்சியினுடைய தலைவர், கவர்னரை சந்தித்து மனு கொடுத்திருக்கிறார். அது என்ன இருக்குது? அந்த மனுவில் என்ன இருக்குது? அது நடைமுறை முடியுமா? சாத்தியப்படுமா? சாத்தியப்படாதா? இதை விவாத பொருளாக ஆக்கியிருக்க வேண்டும். ஆனால் பாராளுமன்றத்தினுடைய சபாநாயகர் போட்டியினால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அது விவாதம். போயிருக்கிற 40 வேஸ்ட் பீஸ். அது சபாநாயகரை தேர்ந்தெடுத்தா என்ன, தேர்ந்தெடுக்க போனா நமக்கு என்ன? தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை நமக்கு பிரதானம். தமிழக மக்களுடைய உயிர் நமக்கு பிரதானம். அதை பற்றிய விவாதம் தொலைக்காட்சிகள் முன்னெடுக்க வேண்டும். அதுதான் மக்களுக்கான பிரச்சனையை பேசக்கூடிய ஒரு அறமாக இருக்க முடியும். அதனால் என் அன்பிற்குரியவர்களே, நீங்க பதவி விலகு அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. செந்தி மஸ்தான் பதவி விலகு, ஏவாவேலு பதவி விலகு, ஸ்டாலின் பதவி விலக தேவையில்லை. அண்ணன் கவர்னர் கிட்ட மனு கொடுத்திருக்கிறாரு. அது வேலை ஆரம்பிச்சிச்சு. நைட்டே அண்ணன் ரவி டெல்லிக்கு போயிட்டாரு. அதனால் இந்த ஆட்சி கூடிய விரைவில் கலைக்கப்படும் என்ற நம்பிக்கையோடு இந்த உண்ணாவிரதத்தை நாம் தொடருவோம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி அன்போடு இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக கூடலூர் சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் பொன் ஜெய்சீலன் அவர்கள் கண்டன உரையாற்ற நிகழ்ச்சி சார்பாக அன்புடன் அழைக்கின்றோம். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணத்திற்கு சிபிஐ விசாரணை கோரியும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை கண்டித்தும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியில் தலைமையில் சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் மைதானத்தின் அருகே மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை பார்த்தோம்.